மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன ரீசன்காக வந்திருக்கீங்கன்னா? மாற்றத்தை விரும்புதுதான். மாற்றத்தை விரும்புறீங்க. இப்போ இருக்கிற தேர்தலை, இப்போ இருக்க அரசியலை விட ஒரு புதுசான ஒரு அரசியல் வரணும்னு விரும்புறீங்க? புதிய அரசியல் தேடுறோம். அதாவது 2005 தேடுறோம். மக்களுக்காக திமுக அதிமுக உங்களுக்கு மாற்றா யாராவது வரும்னு தேடுறோம். விஜயகாந்த் வந்தார், தனியாக நிற்பாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் கூட்டணி போயிட்டார். அண்ணன் அதுக்கப்புறம் தான் வந்தார். நல்லா மக்கள்கிட்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன் வச்சார். அதில் நம்ம ஈர்க்கப்பட்டு தான் இதில் இணைஞ்சு இன்னும் நிற்கிறோம். அண்ணன் தனியாக நிற்கிற வரைக்கும் நாங்கள் அண்ணனோட நிற்போம். அதுதான். நன்றி. அதுக்காக தான் வந்தோம். அடுத்த ஒரு அண்ணா வந்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கே வரீங்கன்னா? தாரமங்கலம், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பாசறை பொறுப்பாளர், மருத்துவ பாசறை பொறுப்பாளர் கே சந்திரசேகரன். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்படிங்களா? மிக மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. மற்ற கட்சிகளுக்கு இணையாக பொறுமையாகவும் அமைதியாகவும் இந்த வழிநடத்தி சென்றது நாம் தமிழர் கட்சி தவிர எந்த கட்சி அழிய முடியாது. மிக சிறப்பாகவும் சீருமாகவும் இருக்கு. வாழ்க தமிழ், வாழ்க. இப்போ பாதிக்கு பாதி பெண்களையும் ஆண்களையும் நிறுத்திருக்காங்க. ஆமா, எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு பகிர்வுகள் கொடுக்கவே இல்லை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்களுக்கு பெண்கள் சமம்ங்கிற அடிப்படையில் தலைவர் கொடுத்திருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய வாய்ப்பு தான். பெண்ணும் சமமாக பயணிக்கிறாங்க. கண்டிப்பா. ஓகேண்ணா, நன்றி. நன்றி நன்றி. நான் மாநாடு வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மாநாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கூட்டம், கிரௌட் எப்படி இருக்கு? இது என்னுடைய முதல் அனுபவமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. இவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையோட ஒரு புதிய எழுச்சியோட இந்த கூட்டத்தார் இங்க இந்த நேரத்தில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அதாவது எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில எங்கண்ணா? நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். அண்ணா நகர்ல இருக்காரா? ஆமா, எங்க வேட்பாளர் இருக்காரு. எங்க வேட்பாளர் இப்பதான் அறிவிக்க போறாங்க. ஆமா, இனிமேல் தான் அது தெரியும். அதனால அவருடைய பேரை கேட்கணும்னு ஒரு பக்கம் நான் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமா கொடுத்திருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? வேற யாருமே இதை செய்யல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அதுவே எல்லாருக்கும் ஒரு புது லேர்னிங். எந்த அரசியல் கட்சியுமே பண்ணாதது நாம் தமிழர் கட்சி பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. 234 பாதி இது அப்படியே ஃபாலோ ஆகணும். ஆமா, இது அவங்க என்னென்னலாம் நோக்கம் வச்சு இதை செஞ்சிருக்கிறாங்களோ அதை முழுசா அவங்க நிறைவேற்றணும். ஆமா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுல என்ன இருக்கு? இது என்னோட யூடியூப் சேனல். இதெல்லாம் என்ன? கமலஹாசன். என்னோட சேனல் பேர் கமலஹாசன். இல்ல டி-ஷர்ட்ல போட்டுறீங்களே, தி ரியல் ராவணன் மவன்டா, யார மீன் பண்றீங்க? ரியல் ராவணன் மவன்டானா நீங்க சொல்லுங்க ப்ரோ. பிரபாகரன். இது ராவணன் மகண்டாங்கிறத நம்ம இலங்கையில இருந்த அந்த இலங்கை ஆண்ட ராவணன் அவரை வச்சு அவர் தமிழுக்காக அவர் தமிழ் மன்னனா வச்சு நாங்க போட்டிருக்கிறோம். இப்போ சினிமா துறையில பாடல்ல ராவணன் மவன்டா வருது, அது ரியல் இல்ல, இதுதான் ரியல். இதுதான் ரியல். அது நாட்டுக்காண்டி அது சொல்ல முடியாது. இது தமிழுக்காக தமிழ் மன்னர் அப்படிங்கறதுனால பாட்டுல வர ராவண மவன்டாங்க ரியல். இது ரியலான ராவண மவன்டா நாங்கதான்டா அப்படிங்கிறீங்க. ஓகே. எந்த ஊர்ல இருந்திருக்கீங்க நீங்க? எடப்பாடி தொகுதி, சேலம். நானும் சேலம்ல தான் வந்திருக்கேன். பணமாப்பேட்டை தான். இதுக்கு வேட்பாளர் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி அக்கா. எப்பயுமே வெள்ளட்டும் தமிழ், வாழட்டும் தமிழ் தேசியம். எடப்பாடி ஒரு எங்க ஏரியாவிலே ஒரு 10,000 ஓட்டு விடுவாங்க. அப்படிங்களா? எடப்பாடினாலே ஏடிஎம்கே அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படிங்களா? இப்ப எத்தனை மணி வரைக்கும் இருக்கான்றீங்க நைட்டு? தேங்க்யூ. நாங்க திருச்சி மாவட்டம் கல்லணை பக்கத்துல பனையபுரம்ங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். பனையபுரங்கிற கிராமத்துல. உங்க வேட்பாளர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? உங்களை அறிவிச்சிட்டாங்க? அறிவிக்கலைங்க? அறிவிக்கல.
அறிவிக்கல. நாம் தமிழர் கட்சி மாநாடுக்கு வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க? எத்தனை மணி? நாங்கள் ஒரு 5 மணி போல வந்தோம். 5 மணி பக்கம் வந்திருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு மாநாடு? 5 மணிலேருந்து உள்ளே கூட வர முடியல எங்களால், அவ்வளோ கும்பல். எங்கேயுமே எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. லேடிஸுக்கு தனி பாத்ரூமோ, பாய்ஸுக்கு அதாவது ஜென்ஸுக்கு தனி பாத்ரூமோ, அவங்களுக்கான எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மித்த கட்சிக்கு இடையே இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க நீங்கள், டிவிக்கேங்கிறாங்க. அந்த கட்சியெல்லாம் பொறுத்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் மொழிக்கும் அதனுடைய கொள்கைக்கும் போராடுது. மற்ற எந்த கட்சியும் வந்து தமிழ் மொழியவோ அந்த தமிழருடைய பண்பாடுகள் அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, தமிழருடைய பண்பாடையும் தமிழருக்கான அந்த கொள்கையையும் நின்று உறுதுணையாக நிற்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி அதனால நான் தமிழர் கட்சிக்கு நிற்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 540 பதாகைகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழருடைய தமிழ் புலவர்கள், நம்ம தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அவங்களுடைய பதாகைகள் மட்டும்தான் இருக்கும். வேற இதில் இருக்கிற அந்த பதாகைக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் படித்தா கூட டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடலாம் போல அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழை வந்து அதிகமாக புகழ்ந்து. ஆமாம், எங்க இப்போ திராவிடத்திலிருந்து வந்து இப்போ இங்கே வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம தமிழ் மொழிக்காக நின்று இவர் ஒரு ஆள் தான் போராடுறாரு. மற்றபடி வேற யாரும் வந்து நின்று போராடலை. ரொம்ப நன்றி. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊரு? நாங்கள் ராமநாதபுரத்துல இருந்து இருக்கீங்க. எப்போ வந்தீங்க? கிளம்பி தொகுதி முதுகுளத்தூர் தொகுதி. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ நேரம் டிராவல் ஆச்சுண்ணா? டைம் ஒரு 3.5 hours. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எப்போ வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் 10 வருஷம் நாம் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒன்றிய கவுன்சிலர் வேற எங்கள் அண்ணன். ஆமாம். சரிண்ணா. இப்போ மாநாடு எப்படிண்ணா இருக்கு? இந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சரி வேற லெவலில் இருக்குண்ணே. நாங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேற லெவல் கூட்டம் மாநாடு வேற level கூட்டம். ஆமாம். எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மாநாட்டில் மட்டும்? கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் குறையாது. ஆமாம். எவ்வளோங்க? 8 லட்சம் பேர் குறையாது. 8 லட்சம் பேர் குறையாதுங்க. ஆமாம். ஓகே. இப்போ மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு குறிப்பான ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்தை வந்து எந்த கட்சினாலும் ஒப்பிடவே முடியாது. இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. ஜாதி மதம் இன பேர்பாடு இல்லாமல் மக்கள் ஒன்றா கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். கூடுற கூட்டம் அந்த மாதிரி சொல்றாங்க. திராவிட கட்சிகள்லாம் வந்து ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசுறாங்களா? அதை பொறுத்து உங்க கருத்து என்ன? நமக்கு அந்த கருத்து வேண்டாம். திராவிடத்தை பற்றி திராவிடமே வேணாம்னு எங்களுக்குலாம். திராவிடமே வேணாம். நாம் தமிழர் மட்டும்தான். சரி. நாம் தமிழர் மட்டும்தான் ஆதரிப்போம். அதை மட்டும்தான் ஆதரிப்போம். வேற எதையும் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எந்த கட்சி வேணாம் எங்களுக்கு. ஒரு டைம் மாற்றத்தை உருவாக்கும் சொல்லி தான் வந்திருக்கோம். சரி. நம்ம அண்ணன் வரட்டுமே அப்படிங்கிறது. ஒரு டைம் நீங்க இப்ப தொடர்ந்து இத்தனை வருஷம் பயணிக்கிறீங்க. இப்ப 8.5 புள்ள வந்தாங்க. இப்ப இந்த சதவீதம் அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 10% மேல போகும்னே. 10% மேலதான் போக முடியும். நம்ம சீமானன் வந்து 16 கிட்ட போகுங்கிறாரு. நீங்க 10 தாங்கிறீங்க. 10க்கு மேல இருந்தா அப்ப சொல்லிருக்கான். 10க்கு மேலனா 19 மினிமம் 7.10. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டிவி கேட்க போறாங்க. அதை பத்தி இல்ல இப்ப வந்திருக்கு என்டிகே ஃபுல்லா வந்திருக்கு. ஃபுல்லாவே வந்துட்டு எக்ஸஸ் தான் யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஒரு எல்லா மக்களும் போகலன்னு சொல்ல வரல. ஒரு சில பேர் போறாங்க நீங்க நினைக்கிறீங்க. வேற கட்சி மாற்று கட்சி எல்லாரும் போக மாட்டாங்க. வாய்ப்பு எல்லாமே போற காரணம் அவங்க வந்துட்டு இப்ப விஜய் கட்சிக்கு ஓட்டு போறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு தொண்டனா போகல, ரசிகரா மட்டும்தான் போறாங்களே ஒழிய தொண்டனா வந்து போக கிடையாது. டிவி ரசிகர் கூட்டம் மட்டும் தானே, ஓட்டு கிடையாது. எல்லாமே ரசிகர் கூட்டத்தோட போயிடாது. ஓட்டு விடுறது வாய்ப்பே இல்லை. ஆனா நாம் தமிழ் அப்படி கிடையாது. வர்ற எல்லாரோட ஓட்டு பதிவாகும். ஓகே. எல்லாமே வந்து நீங்க கொள்கை சார்ந்துன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த கொள்கையை பிடிச்சு நாங்க வந்து மட்டும்தான் கோட்பாடு தானே பின்பற்றாரு. அவர் பாதி கொள்கையை சொல்றது, பாதி சீமானோட கோட்பாடு தான் அவர் பாதி பின்பற்றாரு. அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமே இரு கண்கள்ங்கிறாரு. யாரு? விஜய் தான் அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தமிழ் தேசியத்தை எடுத்துக்கிறாரு. பாப்போமே, அவர் ஒரு டைம் வர்றாரு பாப்போம். அப்படி சொல்றீங்க. நன்றி. ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வந்துட்டு விழுப்புரம் மாவட்டம் வான் சட்டமன்ற தொகுதி. அங்க இருந்து வந்துருக்கீங்க. எவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட திருச்சிக்கு? நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 12 மணிக்கு அங்க கிளம்பணும். 12 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு கிளம்பி இங்க வந்துட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் நாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி மாநாடு வந்திருக்கீங்களா இல்ல இது இப்பதான் முதல் தடவை வந்திருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டம் அந்த மாதிரி பொதுக்கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்திருக்கீங்க? வந்திருக்குண்ணா. சரி. மாநாடு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குனாக்கா இது வந்துட்டு பாத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேர் வந்துட்டு தமிழர்கள் இத்தனை பேர் வந்துட்டு ஒன்று கூடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாகவும் ரொம்ப
சந்தோஷமாகவும் இருக்குது. எதிர்பார்த்தா இத்தனை அளவு கூட்டம் வரணும் அப்படின்றது ஒரு ஆசை, கனவு வரணும் அப்படின்றதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அது நிறைவேறிச்சு, அது நிறைவேறி இருக்கு அப்படின்றது பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்துட்டு மான தமிழர்கள் இருக்கிறாங்க. ஒரு ரூபாய் காசுக்கு இல்லாம வந்துட்டு பார்த்தனாக்கா உரிமைக்காகவும் இனத்துக்காகவும் வந்துட்டு பார்த்தனாக்கா ஓட்டு போடக்கூடிய மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெருமிதத்தோடு இருக்குது. பேசுங்க. இல்லைக்கா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமம் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியில தான். அதை என்ன நினைக்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிசமமான தொகுதி பிரிச்சிருக்காங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான ஆட்சியா நினைக்கிறோம், கட்சியா நினைக்கிறோம். இது வெற்றி பெறது மக்களின் கையில இருக்கு. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மக்களோட மனசுதான் அது மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப வேற எந்த கட்சியிலுமே கொடுக்கல. இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிசமமான 234 பாதி ஆணுக்குன்னா பாதி பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணா இப்படி இதை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு மித்த கட்சியில இல்லாதது ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம், பெண்களுக்கு கொடுக்கிற உரிமையா நினைக்கிறது. டிவிகே என்ற ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்க, விஜய் சார், அவருக்கு போறாங்கிறாங்க. இப்போ ஓட்டு நிறைய போயிடுங்கிறாங்க. அதை பொறுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் ஓட்டு நிறைய டிவிகே கிட்ட தான் இருக்குங்கிறாங்க. அதாவது இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்கள், அதை பொறுத்து நினைக்கிறீங்க? அதாவது டிவிக்கு ஆரம்பிச்ச காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இடையில இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தனாக்கா கட்சியில இருந்து நிறைய பேர் விலைக்கு டிவிகேக்கு போயிட்டாங்க. ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் விலகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரூமர்ஸ் வதந்திகளை இந்த மாநாடு தான் ரொம்ப பெரிய பதில். இங்க இருக்கிற கூட்டம் தான் இங்க இருக்கிற பெரிய பதில். யாருமே விலகல. அதாவது அண்ணன் நாம் தமிழ் கட்சி பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே பார்த்தனாக்கா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ், அப்படின்ற ஒரு விஜய்க்கு கூட்டம் போடுது அப்படின்னாக்கா அவருடைய ஃபேஸ், சரிங்களா? அதை தாண்டி வேற என்ன இருக்குது? ஒரு ரசிகர் கூட்டம், அதை தாண்டி வேற என்ன இருக்குது? ஆனா செந்தில் சீமான் அண்ணா அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா கொள்கையின் கூட்டம், கொள்கை கட்டுப்பாடோட ஒரு கூட்டம். அது பார்த்தனாக்கா இது மாதிரியான கூட்டத்தை பார்த்தனாக்கா உடைக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். உங்களை கொள்கையினால சேர்ந்த கூட்டம். இதை இத்தனை வருஷமா பார்த்தனாக்கா இத்தனை வருஷமா பார்த்தனாக்கா ஒரு கட்டமைச்ச ஒரு கூட்டம். இதை இதுல விலகுறதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது இருக்கவே இருக்காது. இது பார்த்தனாக்கா வாக்கு வங்கி அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஏத்துக்க முடியாது, சரிங்களா? அதான் பார்த்தனாக்கா இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இளைஞர்கள் போயிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரே ஒண்ணுதான். பார்த்தனா விஜய் பக்கம் இவ்வளவு பேர் நிக்கிறதுக்கு அவர் அந்த பிராண்ட் விஜய் ஒரு ஃபேஸ். அதை தாண்டி வேற என்ன இருக்குது? அவங்க கட்சியில வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆனா பார்த்தனா அண்ணன் சீமான் இவ்வளவு நாளா ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனரா இருந்தாரு. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ் இனத்திற்கு நடக்கக்கூடிய அதிக அழிவை பார்த்துட்டு அதை தாங்க முடியாம பார்த்தனா இதுக்கப்புறமா பார்த்தனாக்கா என்னுடைய வேலையை தவிர்த்துட்டு இந்த மக்களுக்காக நிக்கணும், ஜனங்களோட நிக்கணும், என் மக்களோட உரிமையை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை அவருடைய இயக்குனர் வேலையை விட்டுட்டு பார்த்தனாக்கா கட்சி 2010 ஆரம்பிச்சது. அன்னைய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் களத்துல நின்று போராடி மக்களோட நின்று இருக்காரு. எல்லா போராட்டமும் நீங்க சொல்ல போனா தமிழ்நாட்டுல எக்கச்சக்க போராட்டங்கள் இருக்குது, எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. பட்டியல் போடுறது கூட முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் போராடின களத்துல நின்று மக்களோட நின்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட நிறைய பிரச்சனைகளுக்கு நிக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அண்ணன் சீமான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அது மாதிரியான கூட்டம். அதனால விஜய் அவர் டிவிக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தனாக்கா கருத்துகளோடு நாம் தமிழோடு ஒப்பிடுவது அப்படின்றது அது ஏற்புடையதாக இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஒரு கல்லுக்கும் கல்லு மாதிரியான வச்சு டம்மிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காத்தடிச்சா ஓடிடும். அது மாதிரியான ஒரு ஒப்பீடு தான், சரிங்களா? ஒரு அட்டை கிடையாதுங்கிறீங்க. நாம் தமிழருக்கும் டிவிக்கும் நிகரே கிடையாது. அது ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது வேற இது வேறங்கிறீங்க. ஆமா, அப்படிதான் நிகரே. எப்படின்னாக்கா நீங்க கூட்டத்தை மட்டுமே வச்சு பார்த்தனாக்கா ஒரு கூட்டத்தை மட்டுமே நீங்க எதுல சொல்ல வரணும்? கூட்டத்தை மட்டும் வச்சு நீங்க ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர. ஏன்னா சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சு அது ஒரு ஓட் பேங்கா மாறுங்கிற அந்த நிலைப்பாடுக்கு எல்லாத்தையும் போகாதீங்க. ஆமா, கொள்கை ரீதியா எல்லாம் நிக்கிறோம். மக்கள் இங்க அண்ணன் பக்கம் நிக்கிறோம். ஒரு சினிமா கவர்ச்சியோ மக்கள் வரத பொறுத்து இன்னைக்கு பார்த்தனாக்கா இத்தனை பேர் இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. இவங்க கோட்டை ரூபா கோழி பிரியாணிக்கு 500 ரூபாய் காசு கொடுத்தா யாருமே இல்லை. எல்லாருமே அவரோட வேலையை
சாலையை விட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அவ்வளோ தூரம் கடந்து வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு உணர்வோடு ஒரு வந்துட்டு பார்த்தோன்னா கொள்கையால் எழுப்பப்பட்ட ஒரு தமிழர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான உணர்வு இருக்கு. அது மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த கூட்டம் முழுக்க வந்துட்டு பார்த்தோன்னா உணர்வோடு இன அப்படின்ற ஒரு உணர்வோடு வளர்ந்த ஒரு கூட்டம், தன்மான கூட்டம். அதனால வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரியான கூட்டத்தை வந்துட்டு கலைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் ஒப்பிடுவது அப்படின்னு சொல்றது வந்துட்டு டிவிக்கேவை வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நாம் தமிழ் வச்சு ஒரு கொள்கையால் வளர்ந்த கூட்டம். அது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு சினிமா கவர்ச்சியோட வளர்ந்த கூட்டம் தான். ஸோ அதனால நீங்க ஓட்டுலாம் பிரிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். நான் உண்மையாக சொல்றோம், கடந்த தேர்தலில் நாங்கள் வந்து பார்த்தோன்னா 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தோம். கண்டிப்பா இந்த 26 தேர்தலில் நாங்கள் அதை விட வந்துட்டு பார்த்தோன்னா ஓட்டு வாங்கி அதிகமாக தான் வாங்குவோம் தவிர குறைவாக வாங்க மாட்டோம். அதுதான் நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.